பிபி. ஹலோ, சொல்லு மச்சி. என்ன மச்சி, கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஃபோனை கூட காணமேடா. அப்படியே பொண்டாட்டி மடியிலே கிடந்துடாதீங்கடா. ஏன் கிடந்தா என்னடா தப்பு? எனக்காக எல்லாத்தையும் விட்டு வந்தா இல்ல மச்சா, நான் தானே நல்லா பார்த்துக்கிறோம். சரிதான்டா. அப்ப இவ்வளோ நாளும் எங்க அப்பே சொல்லியும் கேட்காம உன் கூட திரிஞ்சேன் பாத்தியா? நாங்கெல்லாம் நடுத்தரில் தான் நிக்கணும். டேய், ஏன்டா இப்படி பேசுற? நீ ஃப்ரெண்டு மட்டும் இல்ல மச்சா, எனக்கு நீ என் பங்காளி மச்சா. முறையெல்லாம் சரிதான், ஆனா நீ நல்லவன், நான் கெட்டவன். சின்ன வயசுல இருந்தே அப்படிதான்டா நடந்துட்டு இருக்கு. அத்தை மட்டும் இல்லைன்னா இந்நேரத்துக்கு நீயும் நானும் பங்காளியா இருந்திருக்க மாட்டோம், பகையாளியா தான் இருந்திருப்போம். டேய், காலையிலே தண்ணி போட்டியா என்ன? இந்த கேட்டேல, என்னை பார்த்த உனக்கு எப்படி தெரியுது? டெய்லி தண்ணியை போட்டு ரோட்லயே படுத்து கிடக்குற மாதிரி தெரியுதா? டேய், நான் செய்யற எல்லாமே நட்புக்கும் நண்பனுக்காக மட்டும்தான். ஆனா பாக்குறவன் என்னை கெட்டவன்றான். டேய், நான் ஒன்றும் அவ்வளோ கெட்டவெல்லாம் இல்லை. சிக்கன்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் சும்மா மாமாவை கலாய்க்கிறதுக்காக சொன்னேன். நான் என்னென்ன வேணும்னு வாட்ஸ்அப் பண்ணுறேன், அந்த காய்கறி மட்டும் வாங்கிட்டு வா போதும். ஐயோ போதுண்டா, நிறுத்து. இப்போ என்ன, நான் வெளியே வரணும் அவ்வளோதானே? எங்க வரணும்னு சொல்லு, வரேன். ஏய் ஜென்னி, இத பாரு, நூன் சோக்கு 2 டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். நீ வந்தாதான் நான் உள்ளேயே போவேன். என் நண்பனா இருந்தா நீ வா, இல்லையா விட்டுரு, பாத்துக்கலாம். யாருக்கிட்ட? ஜென்னி, ஹேய் ஜென்னி, என்ன ஜென்னி? வா வா, எந்திரி. பார்த்து வரக்கூடாது ஜென்னி, எந்திரி. ஆர் யூ ஓகே? எங்க படியில என்ன கொட்டிருக்கு பாருங்க, அத கவனிக்காம சரி சரி சரி. மாமா, என்னாச்சு? மாமா என்ன? ஏய், ஐயோ முடியலங்க, ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் ரொம்ப கூட்டிட்டு போறீங்களா? வேணாம், மேலே போகலாம். வா, நான் ஹெல்ப் பண்ணுறேன். வா, பார்த்து மெதுவா பார்த்து. நான் என்ன பண்ணேன்? மாமா இதுக்கு என்ன திட்டிட்டு போறாரு? என்ன மாப்பிள்ள, போனை போட்டு அவசரமா வர சொன்னீங்க? ஏதோ முக்கியமான வேலையா பார்த்தா நடு வீட்டில் உட்காந்து சரக்கு போட்டுட்டு இருக்கேன் மச்சான். மனசு ஆற மாட்டேது மச்சான். என்ன மச்சான் சொல்ற? மாப்பிள்ள யோசிச்சு பாருங்க. என் அக்கா அவன் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் தான் கல்யாணம்னு சின்ன வயசுலேருந்து ஊர் முழுக்க சொல்லிட்டு இருந்தா. என் பொண்ணு மனசுல ஏதோ ஆழமா விதைச்சு தொலைஞ்சிட்டேன். ஜாதகம் மண்ணை கட்டினி என்னென்னமோ நடந்து போச்சு. அக்கா வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அமைதியாக இருந்ததுக்கு இன்னைக்கு என் பொண்ணுக்கு என் கண்ணு முன்னாடியே வாழ வெட்டியா இருக்கா மாப்பிள்ள. நான் மச்சான், மதினி வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நீ அமைதியா இருந்தியா? இந்த கல்யாணத்தினத்தை நீ என்னென்ன பண்ணன்னு எனக்கு தெரியாது. ஆமா பண்ண, ஆனா எல்லா முயற்சியும் தோத்தான போனேன். விடக்கூடாது மாப்பிள்ள, எனக்கு இன்னும் மனசே ஆறல. ஆட கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியா போயிடும் மச்சான். நாளைக்கு உன் கையில ஒரு பிள்ளைய பெற்று கொடுத்தா கொஞ்சிக்கிட்டு தெரிய மாட்டேன். என் தோல் மேல கிடக்கணும்னா அது என் மக வைத்து குழந்தையா தான் இருக்கணும். அதை மீறி இந்த வீட்டில் ஏதாவது நடந்துச்சு
உன் மாமா எங்க? அந்த நான் ஏன் கேட்குற? அதை நான் தலை முழுங்கி 16 வருஷம் ஆச்சு. அப்புறம் அவனை வச்சுன்னு ஒன்றும் செய்ய முடியாது. அவனும் ராமனும் கூட்டாளிங்க. அது முதல்ல இல்லை ரங்கநாதன், அவனுக்குள்ள சின்ன வயசுலேருந்து ராம மேல கோவம் இருக்கு. நான் அதை பார்த்துருக்கேன். என் அக்கா தான் அதை நட்பு நம்ப வச்சிட்ருக்கா. அக்கா கல்யாணத்தை வச்சு வேண்டியதெல்லாம் முடிச்சு வரத்துக்குள்ள ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னதா உன் மாணவர் சொல்லு. என்ன எங்க அப்பா நம்பர்ல இருந்து ஃபோன் வருது? ஒருவேளை அந்த ஆளு செத்துட்டு போயிட்டானோ? ஹலோ, அது ஒன்றும் இல்லை, இந்த கல்யாணத்தில் செவந்த பப்பாளி குட்டி மாதிரி க்யூட்டாக இருந்தல. அதான் யார் கண்ணோ பட்டிருக்கு போல. அம்மா மட்டும் வரட்டும், அம்மாட்ட சொல்லி சுற்றி போட சொல்கிறேன். இதெல்லாமா நம்புறீங்க? இல்லைதான், ஆனால் நான் டாக்டர் இல்லை, சைக்காட்ரிஸ்ட்டும் இல்லை, இதோ இந்த பெரிய ரிசர்ச்சரும் இல்லை. என்னை சுற்றி என்னெல்லாம் நடக்குதோ அது எதுவுமே புரிஞ்சிக்க முடியாத ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் கை, அவ்வளோதான். என்னோட லைஃப் இந்த கோடிங் சாஃப்ட்வேர், அவ்வளோதான். ஸோ நமக்கு தெரியாத விஷயத்த கடவுள் இருக்காருன்னு விட்டுருவேன். இந்த மாதிரி சுற்றி போட்டால் சரியாகிற சடங்கு அப்படியே ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், அவ்வளோதான். ஏன் சைக்காலஜி அவ்வளோதான். நம்ம இதுதான் நடக்கும்னு ஸ்ட்ராங்காக நம்பினா அது மட்டும்தான் நடக்கும். ரொம்ப எளிமையா அழகா பேசுறீங்க. அது இப்போதான் நண்பன் படம் பார்த்தேனா, அதான் கொஞ்சம் எளிமையா சொல்லலாமேன்னு. சாரி 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 கூல் கூல் ஓகே. இங்கே பாருங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, இனிமே நான் தான் உங்களுக்கு கை காலு எல்லாமே. ஓ, அப்ப எனக்கு ஃபர்ஸ்டா நீங்க சாப்பிடுவீங்களா? ஆமால, அது முடியாதுல்ல. சரி சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? ஐயோ, டியூப் லைட், எனக்கு பசிக்குது டியூப் லைட். ஓ, புரிந்தது புரிந்தது, ஒரு நிமிஷம். டன்டனங், பாப்பாக்கு பூவா. அம்மா, யார் பாப்பா? நீதான் நீதான் என் முத குட்டி பாப்பா. எங்க அப்பா கூட அப்படிதான் சொல்லுவாரு. குட் அப்பா. அம்மா, உங்க அம்மா தான் அவரோட ஃபர்ஸ்ட் பாப்பாவா? டேய், கொடிச்சிருவேன். ஐயோ, எங்க அப்பா என்ன அப்படி சொல்லுவாருன்னு சொன்னேன். ஓ ஓகே 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 ஓகே. அப்படியே கடிக்க மாட்டல?
நில்றா. சொல்லுங்கக்கா. காலைல உன்னை தானே ஸ்டோர் ரூம்ல இருந்து என்ன எடுத்துட்டு வர சொன்னேன்? ஆமாக்கா. அப்போ படிக்கட்டுல எண்ணெய் கொட்டினது நீதானா? படிக்கட்டு. ஓ ஆமாக்கா, மறந்துட்டேன். ஏண்டா கொட்டினதா கொட்டின, அது தொடச்சிட்டு போகணும்னு தெரியாதா உனக்கு? இல்லக்கா, நீங்க தான் கடைக்கு போயிட்டு வர சொன்னீங்க. சரிடா, அட்லீஸ்ட் என்கிட்டயே சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. உங்க அண்ணி அதுல வழுக்கி விழுந்துட்டாளா, அதுக்கு நான் தான் ஏதோ வேணும்னு பண்ணேன்னு என் மாமா என்ன முறைச்சிட்டு போறான். எல்லாம் உன்னால. போ. என்ன மாமா, திடீர்னு என்ன பார்க்கணும்லாம் சொல்லியிருக்க? அதுவும் எங்கள் அப்பெல்லாம் ஃபோன் பண்ணுறான். என்ன, எதுவும் பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. எப்போவும் இங்கே கடப்பிய ஆளை கலந்து வர சொன்னேன். நீ எல்லாம் என்கிட்ட பேசவே மாட்ட, இப்போ என்ன புதுசா அக்கறை? மருமானே, புதுசாலாம் ஒன்றும் இல்லைடா, எல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. அதை காட்டணும்னா அதுக்கு நேரம் வரணும்ல. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக சொல்லு மாமா. இங்கே பாருடா, நீ என் தங்கச்சி மோனா இருந்தாலும் இந்த குடும்பத்தில் மூர்த்தவன் நீ தான். நீ பிறந்ததுக்கு அப்புறம் குடும்பமே உன்னை தூக்கி கொண்டாடிச்சு. ஆனால் உனக்கு பின்னாடி தான் ராமன் பிறந்தான். அவனுக்கு வச்ச பேரு காரணமோ என்னமோ தெரில, அவன் மூர்த்தவன் மாதிரி எல்லாம் அவனுக்கே கிடைச்சிது. இப்போ ஏதோ அவனுக்கு கல்யாணமே முடிஞ்சிச்சு. இனிமேலாவது நீ அந்த இடத்துல இருக்கணும்னு மாமா ஆசைப்படுறான்டா, புரியுதா? மாமா சொல்றத செஞ்சேன்னா. மாமா, வல்ல வல்லன்னு பேசாத. இப்ப என்ன, ராம் கல்யாணம் பண்ணது உனக்கு பிடிக்கல, அவனையும் அவன் பொண்டாட்டியும் பிரிக்கணும், அதானே? ஆமா, முடியாது. அதெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. போய் அன்பா பேசி குடும்பமா எங்கேயாவது ஹனிமூன் போடலான்னு சொல்லி பேசு. அங்க வச்சு முடிச்சு விட்டுருவோம். ஏய், என்னாச்சு ஜென்னி? ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்? என்னாச்சு? தெரியலங்க, என்னவோ மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி பயமா இருக்கு. என்னமோ தப்பு நடக்க போற மாதிரி தோணுது. ஜனனி ப்ளீஸ் ரிலாக்ஸ். சரி, ஏதோ தப்பாக நடக்க போகுது, அவ்வளோதானே? உனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது, அப்படி தானே? அது ஒன்றும் இல்லை. இது புது இடம், புது ஆளுங்க, கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி ஒன்றுமே நடக்காது. ஒரு வேளை அப்படி நடக்கிற மாதிரி இருந்தாலும் நான் அது நடக்க விட மாட்டேன். அதை நடக்க விடாமல் தடுக்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போராடுவேன். என் பாப்பாவுக்கும் எனக்கு நடுவில் யாருமே வர முடியாது, எதுவும் பண்ணிடவும் முடியாது. தூங்கு, ஓகேவா?